GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் தலை நிமிர பண்ணையாரின் பயணம், தமிழனின் பயணம். ஏன்னா நான் ரொம்ப நாளா அது மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் பாருங்க டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ இந்த பயணத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. வர 4ஆம் தேதி அமித்ஷா வராரு. ஒரு 90 நாள் தான் இருக்கு, அதற்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும், நீங்க பார்க்கத்தானே போறீங்க அப்படின்னு ரஜினி டைலாக் மாதிரி நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. பின்புறத்துல ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் அவரை இணைச்சுக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடக்குது அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் குஷியா இருக்காங்க. இது உண்மையா? இது முதல்ல எடப்பாடிக்கு தெரியுமா அப்படிங்கறதெல்லாம் பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஐயா இந்த காங்கிரஸ் வச்சுக்கிட்டு என்னங்க பண்றது அப்படின்னு திமுக தான் தன்னாலும் கதறிட்டு கிடந்துச்சு. இப்ப என்னடா கூட்டணி கட்சிகள் சேர்ந்து கதற ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமான கட்சி ஒண்ணு ஒரு நடைப்பயணம் போகுது மதிமுக. அந்த நடைப்பயணத்துக்காக விடுக்கப்பட்ட அழைப்பை கூட காங்கிரஸ் புறக்கணிச்சிருக்கு. அதற்கு பின்னணியில நிறைய காரணங்களும் பேசப்படுது. விரிவா அலசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். அழகு புத்தாண்டுலயாச்சும் கொஞ்சமாச்சும் ஏதோ ஒரு வகையில வேற செய்திகள் கொஞ்சம் பாசிட்டிவா பேசலாம்னு பார்த்தா எங்க அரசியல் எங்க பாசிட்டிவா நடக்குது? நம்மள வேற எதையும் பேசவே விட மாட்டாங்க. அவங்க மட்டுமா? காங்கிரஸ் அப்படிதான் இருக்காங்க. காங்கிரஸ் சரி, பாஜகவும் சரி, திமுகவும் சரி. காங்கிரஸ்ல இன்னைக்கு இப்பதாங்க புத்தாண்டு பிறந்திருக்கு, பாசிட்டிவா எதனா கட்சிக்குள்ள நடக்கும்னு பார்த்தா வந்த 2ஆம் நாளே ஜோதிமணி போட்டு பொங்கி எடுத்துட்டாங்க. கட்சியில ஒரு சிலரோட சுயநலத்திற்காக கட்சியே சாகும் நிலைக்கு போகுது, அழியும் நிலைக்கு வந்துருச்சு கட்சி. அந்த மாதிரி ஒரு கோபத்தை, மனச்சோர்வை ஏற்படுத்துது. ஆமா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பியா அவங்க தொகுதி இந்த வாக்குச்சாவடி முகவர் பட்டியல் இருக்குல்ல, அதை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கறதுக்கு என்னோட கட்சி விட மாட்டாங்க. இந்த மாதிரி எந்த கட்சியும் பண்ணாது. ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிக முக்கியமான நிலையில இருக்கும். தமிழ்நாட்டோட இந்த சமூக நீதி கொள்கையை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு ஒரு கும்பல் காத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த தேர்தலை நம்ம ரொம்ப மிக எச்சரிக்கையா ரொம்ப பொறுப்போடு செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனா அந்த பொறுப்போட காங்கிரஸ் கட்சி இருக்கிறதா தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலேயே அழியும் நிலைக்கு காங்கிரஸ் கட்சி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நிர்வாகி, காங்கிரஸ் தலைவர் ஒருத்தவங்க, அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, செல்வ பெருந்தகையோட இடத்திற்கு ஜோதிமணி முன்னாடி ட்ரை பண்ணதா பேசப்பட்டது. ஏன்னா அவங்கதான் அடுத்த தமிழக காங்கிரஸ் தலைவரா வரணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டதாகவும், அது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியால புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே பல போராட்டங்கள்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதோட நீட்சியா பேசுறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு காங்கிரஸ் நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சொல்றது உண்மைதான், இப்பயாச்சும் கட்சியில ஒரு பெரிய மாற்றம் வந்தா மட்டும்தான் தேர்தலில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம இன்னும் அதிகமான இடங்களை கேட்டு நம்ம பெற முடியும், இன்னும் அதிகமான இடங்களை ஜெயிக்க முடியும். ஒண்ணுல தெளிவா இருக்கணும், காங்கிரஸ் அதிகமான இடங்கள்ல போட்டியிடணுமா, அதிகமான இடங்களை வெற்றி பெறணும், ஜெயிக்கணுமா? இதுதான் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. இதை சுத்திதான் நிறைய குழப்பங்கள் நடக்குது. அதுலதான் தலைவர்கள் ஆளாளுக்கு ஒரு கருத்தை பொதுவெளியில பகிரங்கமா சொல்றாங்க. கூட்டணிக்குள்ள கசப்பு ஏற்படுது. இதை வைத்து பாஜகவும் அரசியல் பண்ணுது. அதற்கு இவங்க இடம் கொடுக்கறாங்க அப்படிங்கறதுதான் ஜோதிமணி போன்றவருடைய கருத்தா இருக்கு. இன்னொன்னு இவங்க சொல்றாங்க கட்சி அழிவை நோக்கி நகருது அப்படின்னு. கட்சி இன்னமும் தன்னை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தல அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, டெல்லியில இருந்து பல தேர்தல்களை தோத்துட்டு வராங்கல்ல காங்கிரஸ். இல்ல, அதுல ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு கருத்து பேசுறாங்க. சரி, அது அவங்க உட்கட்சி விவகாரம் வச்சுங்களேன். ஆனா இந்த பிரச்சனையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு விலக போகிறது அப்படின்னு நயினார் நாகேந்திரனே சொல்றாரு. அவரு சொல்றாருன்னா அது வெறும் அரசியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்ல, அதற்கு பின்னணியில தாவேகா ரொம்ப பவரா இவங்களோட பேசிட்டு இருக்கிறது ஒரு காரணம். இதே ஜோதிமணி தான் முன்னாடி சொன்னாங்க, விஜயங்களுக்கு புதுசு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. ஈரோட்ல ஒரு கல்யாண மண்டபத்துல அருண்ராஜ் சந்திச்சு பேசினாங்க. இந்த சைடு திருநாவுக்கரசு செங்கோட்டையன் சந்திச்சு பேசினாரு. கார்த்தி சிதம்பரம் கூட சொன்னார் ராகுல் விஜய் பேசிட்டாங்க அப்படின்ட்டு. அது அரசியல் இந்த மாதிரி தேர்தல் நேரங்கள்ல சில புதிய அலையன்ஸ்க்கு போறது சாத்தியமான ஒண்ணுதான். அதற்காக தான் எல்லா கட்சிகளும் போராடுது. கடைசி நேரம் வெற்றிங்கிறது முக்கியமானதுதான். ஆனா அவங்க கடைசி என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி வலிமையான தோழனா திமுக இருக்கு, நம்ம ஏன் இந்த நேரத்துல இதை கழட்டி விடணும்? மொத்த இந்தியாவில நமக்கு பெரிய பவர்ஃபுல்லான அல்லது பெரிய வலுவான ஒரு தோழமை சக்திகளே கிடையாது, திமுக அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு தரப்பினுடைய வாதமா இருக்கு. இப்போ திமுக விசஸ் காங்கிரஸ்ங்கிற இந்த பிரச்சனை மதிமுக நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. மதிமுக இதற்கு முன்னாடியே நம்ம போன எபிசோட்ல பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து
மதிமுக துரை வைகோ அவர் வந்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன கருத்துகளுக்கு எதிர்கருத்து சொல்லியிருந்தாரு, வைகோவும் சொல்லியிருந்தாரு. அது பொது விமர்சனம் தான், ஏன்னா தமிழ்நாட்டை நோக்கி வைக்கும் பொழுது அதுக்கான விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. ஆனா அந்த விமர்சனத்தை கட்சிக்கு எதிரான நீங்க எப்படி விமர்சனம் பண்றாங்க, உட்கட்சி விவகாரங்கள் நீங்க எப்படி தலையிடலாம்னு மாணிக்கம் தாகூர் கொந்தளிச்சிருந்தாரு. அந்த கொந்தளிப்புக்கு பின்னர் துரை வைகோ பேட்டியும் கொடுத்திருந்தார், நான் தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு விளக்கமும் கொடுத்திருந்தார். இந்த நேரத்துலதான் மதிமுக அறிவிச்ச ஒரு நடைபயணத்துக்கு சிறப்பு அழைப்பாளரா காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அழைக்கப்பட்டிருந்த நேரத்துல அவரு நான் வரமாட்டேன் அப்படின்னு பேக் அடிச்சிருக்காரு. அதற்கு காரணம் நீங்க மேதகோட படத்தெல்லாம் போடுறீங்க, அதனால வர முடியாது அப்படிங்கிறாரு. மதிமுக எப்படிப்பட்ட கட்சின்னு தெரிஞ்சுதான் கூட்டணியில இருக்கும். இப்ப திடீர்னு இப்படி ஒரு காரணத்தை சொல்லி விலகிறாரு அப்படின்னா அது வேற ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் சொல்றாரா? ஏன்னா செல்வ பெருந்தகை பொறுத்த வரைக்கும் ப்ரோ டிஎம்கே மைண்ட் செட்ல தான் இருப்பார். இது இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு வைகோ நடைபயணத்தை வந்து சிஎம் ஸ்டாலின் தொடங்கி வச்சார். அப்ப வந்து முக்கியமான தோழமை கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் அங்க இருப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. அவர் மிஸ்ஸிங் ஆனதுல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அதுக்கு அவங்க காரணமும் சொல்றாங்க. ஆனா அதே நாள்ல இப்படி ஒரு குற்றச்சாட்டை, இப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு கருத்தை வந்து ஜோதிமணி பதிவு பண்ணுவாங்க அப்படின்ற யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனாலே ஒரு பக்கம் வந்து சிதம்பரம் தலைமை ஒரு லாபி பண்றாங்க, ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர். ஜோதிமணியும் மாணிக்கம் தாகூர் ஏற்கனவே வந்து அந்த தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டி போட்டாங்க. அந்த மோதல்லாம் போயிட்டு இருந்தது. செல்வ பெருந்தகைக்கு வந்து தேசிய தலைமை வந்து நீட்டிப்பு கொடுத்தாலும் இவங்க 2 பேருமே அந்த பதவி மேல கண் இருந்துன்னு சொல்லலாம். அதனால தேர்தல் இருக்கிற சமயத்துல இப்படி ஒரு வகையில ஒரு அரசியல் பண்ண இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆமா, அடுத்த இதுக்கும் அவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. தேர்தல் இருக்கிற சமயத்துல மோஸ்ட்லி இந்த கட்சி தலைவர் மாத்த மாட்டாங்க. இருந்தாலும் இந்த ஒரு புதிய எதிர்ப்பு வந்து காங்கிரஸ்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு புயலை கிளப்பிருக்குன்னு தான் சொல்லணும். இதுல இப்ப 4ஆம் தேதி அமித்ஷா வரார். ஏற்கனவே சொன்ன மாதிரி வராருன்னு ஏமாத்திட மாட்டார். இந்த முறை வருகிறார் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனே சொல்லிட்டாங்க. ஆமா, வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா புதுக்கோட்டையில ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு. அதுக்கப்புறம் பாஜக கூட்டங்கள்ல பங்கேற்கிறாரு. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ரீரங்கம் கோவில்ல போயிட்டு கடவுளை தரிசித்த பிறகு வெளில வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ஓபிஎஸ் கூடாரத்துல இருக்கிறவங்கள உற்சாகத்துல ஆழ்த்தி இருக்கு. இது என்னங்க, இபிஎஸ் அமித்ஷா சந்திக்கிறாரு, அதற்கே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் குஷி ஆகணும். ஓபிஎஸ் அவர் பேசுவார்ல, இன்னுமா நம்புறீங்க இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த விவகாரம் இருக்கு. ஏன்னா என்ன சொல்றாங்க ஓபிஎஸ் தரப்புல அப்படின்னா, அது மாதிரி அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்க ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் இணைத்துக் கொள்ளணும், குறிப்பா ஓபிஎஸ் கட்சிக்குள்ள இணைத்துக் கொள்ளணும் அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு. அதனாலதான் இந்த ஒரு சந்திப்பு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஆனா நாம விசாரித்த வரைக்கும் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அதே தினத்துல சேலத்துல ஒரு நிகழ்ச்சியில தான் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்க போறாங்க. அந்த இதுல எப்படி போய் எப்படி வந்து அமித்ஷா பாப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. இதுல நயினார் நாகேந்திரன் கொடுத்த பேட்டியவும் நீங்க லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட முடியாது. அந்த பேட்டியில இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் டிடிவியும் கூட்டணிக்கு வருவார்கள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அடுத்த கட்டம் போறாரு, ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும்ங்கிறதா என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறாரு. இது என்னடா அது இத்தனை நாள் இல்லாம இப்ப சொல்றாரு? தனிப்பட்ட விருப்பமா இல்ல பாஜக தலைவர் அந்த விருப்பம்? என்னுடைய விருப்பம் தனிப்பட்ட முறையில சொல்றாரு. இத்தனை நாள் வரைக்கும் எடப்பாடியோட நிலைப்பாடு தான் நயினாருடைய நிலைப்பாடு. அப்போ இப்ப எடப்பாடி நிலைப்பாடு மாறிடுச்சா அல்லது எடப்பாடி கிட்ட இருந்து நயினார் முரண்பட்டுட்டாரான்னு பாக்கணும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் சேர்ந்து ஆடுற ஆட்டம் இனிமேதான் பார்க்க போறீங்க அப்படின்னாரு. இதுதான் அந்த ஆட்டமா அப்படிங்கறத நம்ம கேட்கணும். ஏன்னா இதுல வந்து இப்போ ஓபிஎஸ் உள்ள வந்தா நல்லது, கூட்டணிக்கு வந்தா நல்லதுங்கிறது வேற, அதிமுகவில் இணைந்தா நல்லதுங்கிறது வேற. அப்ப அதிமுகவில் இணைந்தா நல்லதுன்னு ஒரு சொல்றாருன்னா அது கண்டிப்பா எடப்பாடிய டென்ஷன் ஆகும். அதுக்கு எதிராக எப்பவுமே எடப்பாடி இருக்கிறார். இப்ப மறுபடியும் இவங்க வந்து இந்த ஒரு கருத்தை உருவாக்குறாங்களே அப்படின்னு ஒரு கடுப்பு இருக்கும். அல்லது எடப்பாடி சம்மதம் சொன்னதுனாலதான் தகவலே வெளில கசிஞ்சிச்சா அப்படிங்கறது நம்ம ஒரு லுக் எடுக்க வேண்டிய விஷயம். ஆனா அது வந்து அமித்ஷா வந்து மோடி பொங்கல் வைக்க போறான்னு சொல்றாங்க. அங்க வந்து 2000 பெண்கள் மத்தியில அந்த பொங்கல் விழாவை பாஜக கொண்டாட போறாங்க போல. அதுலதான் இப்ப நயினா நாகேந்திரன் பேசினதும் பெரிய ஒரு ஹைலைட்டா பார்க்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நீங்க சொன்னது போல எடப்பாடி பழனிசாமிக்கு எது சொன்னாலும் இவரும் வந்து பெருசா எதிர்ப்பு காட்டாம இருந்தவர். இல்ல திடீர்னு இவராலதான் 2 பேரும் வெளியே போனாங்க. இவர் வந்து ஓபிஎஸ் போன் அடிச்சப்ப எடுத்திருந்தாருன்னா அந்த பிரச்சனை இல்ல. டிடிவிக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து அவர் பேசுறப்ப பேசியிருந்தாருன்னா பிரச்சனை இல்ல. பழைய அதிமுக பகைகளை ஒரு பாஜகக்குள்ளேயும் கொண்டுட்டு போயிட்டாரு. அதனாலதான் அந்த கூட்டணியில சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லப்பட்ட அந்த நேரத்துல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் முன்னாள் மாநில தலைவர் ஒண்ணு சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில வள்ளி கும்மி ஆடுனாங்க இல்லையா? அதற்கப்புறம் எங்க ஆட்டத்தை பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாற்றங்கள்லாம் நடக்குது. நம்ம இதைதான் பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால அமித்ஷா வரும்போது நிச்சயமா வந்து இந்த அழுத்தம் வந்து அதிமுக அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பியூஷ் கோயல் வந்தப்ப கூட இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கலாம். அதற்கு அப்பவே எடப்பாடி பழனிசாமி ஏதோ கொஞ்சம் இறங்கி வந்ததா பேசப்பட்டது. இருந்தாலும் அப்பெல்லாம் பெருசா ஒன்னும் டேக் ஆஃப் ஆகல. ஏன்னா இவங்க இந்த பக்கம் ரூட் போட்டுட்டு இருந்தாங்க, விஜய் பக்கம். அதெல்லாம் இப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. எனக்கு தனிப்பட்ட முறையில எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை ஓபிஎஸ் கட்சிக்குள்ள இணைத்துக் கொள்கிறார் அப்படின்னா அது வந்து அவரே ரோட்ல போற ஓனான் எடுத்து மேல
கட்டுகிற கதையா தான் மாறும். ஏன்னா ஓபிஎஸ் கடந்த காலங்களில் ஒரு நிலைப்பாடு என்ன, எப்படி செயல்பட்டாருங்கிறதுலாம் அவருக்கு தெரியும். இப்ப இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை, இவ்வளவு பெரிய ஒரு கிளர்ச்சியை கட்சிக்கு எதிராக, கட்சிக்கு வெளியே இருந்து பண்ண ஒரு நபர் மீண்டும் கட்சிக்குள்ள வருகிறார் அப்படின்னா ஓபிஎஸ் அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது இபிஎஸ் தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா மாறும். அது கண்டிப்பா எடப்பாடி விரும்ப மாட்டாரு. ஏற்கனவே இங்க இருக்கிற கலையெல்லாம் ஒண்ணு ஃபைனலா பாஜக விரும்பாது. ஏன்னா பாஜக உங்க ஒற்றுமையா ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதிமுக கண்ட்ரோல்ல இருக்கணும். இப்போ இவங்களுக்குள்ள உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக இன்னும் சதறி, அது ஒரு வகையில சதறி போறது பாஜகவுக்கு ஒரு பிளஸ் தான். ஆனா இருந்தாலும் எடப்பாடி ஃபுல்லா கண்ட்ரோல் இருக்கிற எடப்பாடி ஒத்துக்கொள்ள மாட்டார் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ஆமா, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அப்புறம் அவர் இத்தனை நாள் இருந்த அந்த தலைமைக்கு கேள்விக்குறியாடு. இதுல அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிற சசிகலா வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க, ஏன் ஆட்சி இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு அவங்க வேற அறிக்கை விடுறாங்க. அது என்ன தூங்கி எழுந்தாங்களா இல்லையாங்கிறது தெரியல. அந்த அறிக்கைகளும் தொடர்ந்து பேசப்பட்டுட்டே வருது. சோ இப்போ இந்த மாதிரி ஒரு கருத்து, புதுக்கோட்டை அமித்ஷா வராரு, ஓபிஎஸ் இணைத்துக் கொள்ள போறாங்க, டிடிவியை கூட்டணியில் இணைத்துக் கொள்ள போறாங்கிற இந்த தகவல் வெளியான இந்த நேரத்திலேயே செங்கோட்டையன் சொல்றாரு அதெல்லாம் முடியாது, அவங்க எல்லாம் வரமாட்டாங்க, டிடிவி ஓபிஎஸும் எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீங்க பாக்கதான் போறீங்க, எத்தனை முறை எடப்பாடி அழைச்சாலும் அவங்க போவே மாட்டாங்க அப்படின்னு இவர் குறுக்க விழுந்து மறைக்கிறாரு. தமிழ்நாடு அரசியல் எத்தனை காலிதான் இருக்குன்னு தெரியல, பாக்கதான் போறீங்க காலிவிட்டு ஆட்டதான் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு ஓபிஎஸ் கட்சியோ டிடிவி கட்சியோ சொல்றதுக்கு முன்னாடி செங்கோட்டையனுக்கு என்ன அவ்வளவு ஆக்குற? ஏன்னா செங்கோட்டையன் எப்படியாச்சும் விஜய் கட்சியில இவங்களை இணைச்சிடணும் கூட்டணியில, அதன் மூலமாக நம்ம மீண்டும் லைம் லைட்ல இருக்கணும், நம்ம ஒரு அரசியல் சாணக்கியன அறியப்படணும், நமக்கு தூக்கி எறிஞ்ச எடப்பாடிக்கு எதிராக பாடம் கற்பிக்கணுங்கிறதா அவருடைய அஜெண்டாவா இருக்கு. அதற்கு இடையூறா இருக்குமோ அப்படிங்கறதா இவங்களுடைய கவலையா இருக்கு. ஆனா எடப்பாடி அதனாலதான் கொஞ்சம் இறங்கின மாதிரி சொல்றாங்க. கட்சிக்குள்ள நினைக்கிறாரோ இல்லையோ, தேஜக கூட்டணிக்குள்ள இணைத்துக்குள்ள வாய்ப்பு இருக்கு, ஆனா அந்த மாதிரி கம்மியான சீட்டு வெளியான மாதிரி வெளியாகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எப்படிங்க ஒத்துப்பாங்க? ஏற்கனவே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சாபமே விடுறாங்க, அதிமுக வெளியேட்டுச்சுன்னு சொல்லி மறைமுகமாவே திட்டுறாங்க, அந்த கட்சி அழிஞ்சு போடும் அப்படின்லாம் சாபம் விடுறாங்க. அவங்கள போய் இப்ப எல்லாருமே இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி எதிராக திரும்பினதுனால, இன்னமும் கூட்டணி பெரிய அளவுல ஒருங்கிணையாதனால இந்த நிலைப்பாட்டுக்கு எடப்பாடி நகர்ந்துட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஆனா அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படிங்கறத கலை யதார்த்தமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு, நான் யார துரோகின்னு டிக்ளேர் பண்றேனோ அவங்க கட்சிக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டேன், ஏதாங்க பாஜக சொன்னதுக்காண்டி கூட்டணிக்குள்ள வேணா சேர்த்துக்கிறேன், ஆனா கட்சிக்குள்ள வாய்ப்பில்லைன்ற மாதிரி இது வரைக்கும் சொல்றாரு. ஆனா அது ஸ்ட்ராங்கா அமித்ஷா இடத்துல பேசுவார் அப்படின்றதா கேள்வி. ஏன்னா அமித்ஷா சில பாயிண்ட்ஸ் முன்வைக்க கூடும். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒருங்கிணைஞ்சு வந்தா மட்டும்தான் வெற்றி முக்கியம், எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி முக்கியமா இல்ல ஓபிஎஸ் கட்சிக்கு வெளியிறது முக்கியமானு கேட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபியஸா வெற்றி தான் முக்கியமா இருக்கும். ஏன்னா தொடர்ந்து பல தோல்விகள் சந்திச்சிட்டாரு இல்லையா, அதை கூட கன்வின்ஸ் பண்ணி அதற்கெல்லாம் கவலைப்படுற ஆள் கிடையாது எடப்பாடி பழனிசாமி. பல தோல்விகளை சந்திச்சவரு இன்னும் 2 தோல்வி இருந்துட்டு போகுது. ஏன்னா கட்சிக்காக கட்சி பதவி இருக்குல்ல கையில, நிறைய செலவு பண்ணிட்டாரு, கட்சி பதவி இருக்கு, சமூக பின்னணி இருக்கு, அந்த சப்போர்ட் இருக்கு. அதனால எப்படி அமித்ஷாவை சமாளிக்க போறாரு? அமித்ஷா ஒருவேளை நீங்க சொல்றது போல அவர் சேலத்துல எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு அப்படின்னா சந்திப்பு நடைபெற வாய்ப்பு கம்மி தான். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கலாம் தாண்டி சந்திப்போ இல்ல தொலைபேசியில பேச்சுவார்த்தையோ பண்ணாங்க அப்படின்னா அப்போ எப்படி எல்லாம் கணக்குகள் மாறப்போகுது அப்படின்றத ஜனவரி 9ஆம் தேதி தினகரன் வேற சொல்லியிருக்காரு, பொதுக்குழு அறிவிக்க போறோம் அப்படி யாரோட கூட்டணி அப்படின்ட்டு. அந்த முடிவுகள் எல்லாமே பொங்கலுக்கு முன்னாடி, அதாவது இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் பொங்கலுக்கு முன் பொங்கலுக்கு பின் அப்படி பிரிச்சுக்கலாம். பொங்கலுக்கு பின்னாடி இன்னும் பல கணக்குகள்லாம் மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். பரிசுனா இதுதான் பரிசு அப்படிங்கிற மாதிரி இந்த வினோதமான செய்திகள் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். என்ன பரிசு யார் கொடுத்தா அப்படின்னா, அந்த பாஸ்னியா எர்சகோவினியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா, பேர் கூட நமக்கு வாயில சரியா வராது, அப்படி ஒரு நாடு இது. அந்த நாட்டில் நடந்த சம்பவம் தான் வினோத செய்திகளா மாறி இருக்கு. அதுல ஒரு கணவர் தனது மனைவியை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறாரு. எத்தனையாவது வயதுல அப்படின்னா 72வது வயதுல. அப்ப 72 வருஷமா முடியாதுங்கிறத இந்த மனுஷனுடைய முயற்சி நமக்கு படம் பிடித்து காட்டுதுன்னு வச்சுங்களேன். இப்போ மனைவியை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிற நோக்கில சும்மா போயிட்டு ஒரு பாக்ஸ்குள்ள மூடி வச்சு டைமண்ட் ரிங்கோ அல்லது வேற ஏதோ கிஃப்டோ மொபைலோ ஐபோனோ அப்படிலாம் கொடுக்கல. அவர் தனது மனைவி இந்த உலகத்தை அப்படியே ரசிக்கணும், சுத்தி சுத்தி ரசிக்கணும், இந்த பூமி மாதிரியே வரணும். ஏன்னா நிறைய பேர் கவிதை எழுதுவோம், நீ பூமி ஒண்ணு சுத்தி நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதுவாங்க இல்லையா, காதல் கவிதைகள். இந்த 72 வயசுல அவருக்கு அது உயிர் கொடுத்து அவர் ஒரு புது டிசைன் பண்ணிருக்காரு. என்ன பண்ணா, ஒரு வீட்டை தனது மனைவிக்காக உருவாக்கி இருக்காரு. அந்த வீடு சுத்தி சொல்லணும், அப்படி 24 மணி நேரமும் சொல்ல முடியாதால டக்குன்னு சொல்லணும்னா 5 நிமிஷத்துல சொல்லிட்டு முடிஞ்சிட முடியும். அப்போ அவங்க இந்த காலை சூரியன் அஸ்தமனம் ஆகுறது, காலை சூரியன் உதிக்கிறது, அப்புறம் சாயந்தரம் அஸ்தமனம் ஆகிறது, நண்பகல் நேரம், நள்ளிரவு நட்சத்திரம், நிலவு, இந்த மாதிரி பல விஷயங்களை ரசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டை வடிவமைச்சிருக்காரா. இந்த டெஸ்லா இந்த மாதிரியான நபர்கள்ட்ட இருந்து நான் அந்த ஆர்வத்தினால நான் அந்த மாதிரி வீட்டை கட்டி முடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஊர்ல என்னென்னமோ பண்றோம், அங்க பாருங்க அங்க வேற லெவல்ல என்னமோ பண்ணி முடிச்சிருக்காரு ஒரு மனுஷன். ஆனா அதுக்கும் 72 வருஷம் தேவைப்பட்டிருக்கு பாத்துங்க. பேசலாம் நாளைக்கும் பல செய்திகளோட. நன்றி அழகு, தொடர்ந்து பேசலாம் பிருத்திவி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.